கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். ஒவ்வொரு மாதமாக என்மே பிரேசு கிராமம் ஆலயம் குப்பமாசத்திலும் இருக்கிற என்மே பிரேஸ் ஆலயத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்கும்படியாக யூடியூபில் கொடுத்த இந்த சுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். இப்போ நவம்பர் மாதம் வாக்குத்தத்தம் கேட்பதற்கு முன்பாக நாம் சேர்ந்து ஜெபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதம் எங்களுக்கு கொடுத்ததுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் அநேக சகோதரர்கள் சகோதரிகள், வாலிப தங்கிகள், பெரியோர்கள் ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதம் வாக்குத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஆலயத்தின் மூலமாகவும் யூடியூப் மூலமாக நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தம்படியாக 10 மாதம் நாங்கள் பின்னோக்கி பார்க்கும் போதும் 10 மாதம் நாங்கள் பின்னோக்கி பார்க்கும் போதும் இந்த நவம்பர் மாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என் குடும்ப வாழ்க்கையிலும் நான் வேலை செய்கிற ஸ்தலத்திலும் ராஜா, இந்த சமுதாயத்திலும் புதிய அன்பு வேண்டும், புதிய சந்தோஷம் வேண்டும், புதிய சமாதானம் வேண்டும், புதிய பாதுகாப்பு வேண்டும். என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் தனிப்பட்ட சில ஆண்டுகளாகவே நோயினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திலாவது எங்களுக்கு விடுதலை கொடுப்போம் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் மூலமாக தொடக்கத்திலிருந்து முடிவரையும் ராஜா எங்களோடு பேசும். யாரும் வெறுமையாக போகாதபடி, அது யூடியூப்லையாக இருக்கட்டும், அதை செல்ல பார்த்து கொண்டிருக்கணும், யாரும் வெறுமையாக போகாதபடி இயேசுவின் நாமத்தை நம்முடைய அன்பும் சந்தோஷம் பெற்று போக நீ கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அனைவரும் எல்லோருக்கும் வேதம் இருக்கிறது. வேதம் இருக்கிறபடினால யூடியூப்லையும் செல்ல அநேகருக்கு வேத வசனம் இருக்கிறது. இந்த வேத வசனம் நவம்பர் மாதம் வாக்குத்தத்தம் கேட்பதற்கு முன்பாக நாம் இப்போது ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை கேட்டு உடனே நாம் நவம்பர் மாதம் வாக்குத்தத்தம் கேட்போமாக. தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூரம் போன இளைய மகள் நான் தானே. தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூரம் போன இளைய மகள் நான் தானே. தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூரம் போன இளைய மகள் நான் தானே. கேளுமையா எங்கதைய கேளுமையா, ஏசையா என் குறைய தீருமையா. கேளுமையா என் கதைய கேளுமையா, ஏசையா என் குறைய தீருமையா. தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூரம் போன இளைய மகள் நான் தானே.
பெற்ற தாயின் முகம் பார்க்கல, தோல் மீது சுமந்து வளர்த்த தந்தையின் அன்பும் நிலைக்கல. 10 மாதம் சுமந்து பெற்ற தாயின் முகம் பார்க்கல, தோல் மீது சுமந்து வளர்த்த தந்தையின் அன்பும் நிலைக்கல. அண்ணன் தம்பி அக்கா தங்க எனக்கு யாரும் இல்லை, ஆபத்தில உதவி செய்யும் உறவும் எனக்கு இல்லை. அண்ணன் தம்பி அக்கா தங்க எனக்கு யாரும் இல்லை, ஆபத்திற்கு உதவி செய்யும் உறவும் எனக்கு இல்லை. கேளுமையா எங்களைய கேளுமையா, ஏசையா என் குறைய தீருமையா. கேளுமையா என் கதைய கேளுமையா, ஏசையா என் குறைய தீருமையா. தள்ளப்பட்ட கல்லானே செல்லாத காசானே, உம்மை விட்டு தூரம் போன இளைய மகள் நான் தானே. கரலுக்கு ஜாமேன். நிழலை காண ஏங்கினேன், வெட்ட வெயில் நடுவிலே நிலவை நானும் தேடினேன். பட்டமரம் அடியிலே நிழலை காண ஏங்கினேன், வெட்ட வெயில் நடுவிலே நிலவை நானும் தேடினேன். தண்ணீரில்லா தாவரமாய் வாடி தவிக்கிறேன், பாலைவனம் நடுவினிலே பாதை தேடினே. தண்ணீரில்லா தாவரமாய் வாடி தவிக்கிறே, பாலைவனம் நடுவினிலே பாதை தேடினே. கேளுமையா எங்களைய கேளுமையா, ஏசையா என் குறைய தீருமையா. கேளுமையா என் கதைய கேளுமையா, ஏசையா என் குறைய தீருமையா. தள்ளப்பட்ட கல்லானே செல்லாத காசானே, உம்மை விட்டு தூரம் போன இளைய மகள் நான் தானே. புழுதியில் நான் இருந்தேன், என்னை எடுத்து உயர்த்தினி. குப்பையில கிடந்த என்னை கோபுரத்தில் உயர்த்தினி. புழுதியில் நான் இருந்தேன், என்னை எடுத்து உயர்த்தினி. குப்பையில கிடந்த என்னை கோபுரத்தில் உயர்த்தினி. உலையான சேற்றில் இருந்து தூக்கி எடுத்தீரே, கண்மலையின் மேல் நிறுத்தி அழகு பார்த்தீரே. உலையான சேற்றில் இருந்து தூக்கி எடுத்தீரே, கண்மலையின் மேல் நிறுத்தி அழகு பார்த்தீரே. கேளுமையா என் ஜபத்த கேளுமையா, ஏசையா என் குறைய தீருமையா. கேளுமையா என் ஜபத்த கேளுமையா, ஏசையா நீங்க மட்டும் போதுமையா. தள்ளப்பட்ட கல்லானே செல்லாத காசானே, உம்மை விட்டு தூரம் போன இளைய மகள் நான் தானே. தள்ளப்பட்ட கல்லானே செல்லாத காசானே, உம்மை விட்டு தூரம் போன இளைய மகள் நான் தானே. கேளுமையா
மட்டும் போதுமையா. தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூரம் போடு இளைய மகன் நான்தானே. ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் செல்வராஜ் அவர்கள் தள்ளப்பட்டு கல்லானேன், தள்ளப்பட்டு கல்லானேன், செல்லாத காசானேன், இளையவனானேன். இந்த நாளில் அநேக குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு திருச்சபையாக இருக்கட்டும், ஒரு சமுதாயத்தில் இருக்கட்டும், யார் அதிகமாக காணிக்க கொடுக்குறாங்க, யார் அதிகமாக உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, யார் அங்கே அரசாங்கத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவர்களே இந்த சமுதாயம் வாழ்த்துதோடு உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் அந்த பாஸ்டர் பாடுறாரு, அவருடைய விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பாடுகிறாரு. தள்ளப்பட்டு கல்ல ஆனேன், செல்லாத காசானேன், நான் இளையவனானேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த நவம்பர் மாதம் கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இந்த நவம்பர் மாதம் வாக்குத்தத்தத்தில் 10 மாதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அற்புதமாக பாதுகாப்பாக, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான், தாழ்ச்சடியேன். ஒவ்வொரு நிமிஷம் தாய் எப்படி ஒரு குழந்தை தேற்றுறது போல நம்மளை தேற்றி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் கடைசி காலத்தில் இருக்கிறபடினால, இந்த நவம்பர் மாத வாக்குத்தத்தம் கேட்க வந்தபடினால, அன்பு சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிப தம்பியாக இருக்கட்டும், வாலிப தங்கியாக இருக்கட்டும், பெரியோர்கள் சிறுவர்களுமாக இருக்கட்டும், இந்த யூடியூபில் பார்த்து கொண்ட அனைவருக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன். வேதம் எல்லார் கையில் செல்லி இருக்கிறது. தயவுசெய்து நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சம்பித்து இருக்கிறது என்று பிரசங்கம் தொடங்கினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, நீ செய்த பாவெல்லாம் விட்டுட்டு வா. அது முதல் நீ எப்போ பாவம் செய்தியோ எல்லாருக்கும் தெரியும். சில பேர் பிறந்த தேதி எழுதி வைத்திருப்பாங்க. சில சகோதரி, ஐயோ அப்பா அம்மாவுக்கு நான் மீறி நான் போயிட்டேன் சினிமாவுக்கு, அப்பா அம்மா மீறி நான் அந்த கடற்கரைக்கு போய்விட்டேன், அதுவும் பாவம் தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகா சொல்லியிருக்கிறார், தாயின் தகப்பனை கனப்பண்ணவாயாக. எப்படி பாவம் செய்ய ஆதாம் ஏவாள் ஆதி முதல். ஆனால் இன்னைக்கு அநேக குடும்பத்தில் சிறு சிறு ஒரு தவறுகள் பொய் சொல்லிவிடுகிறோம், ஒரு ஸ்தாபனத்தில் சிறு சிறு ஒரு பொய் சொல்லிவிடுகிறோம், ஒரு திருச்சபையில் சிறு சிறு ஒரு பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தில் நாம் இருக்கிற அப்படின்னால இயேசு கிறிஸ்தே சொல்றாரு, அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சம்பித்திருக்கிறது என்று பிரசங்கி தொடங்கினார். அதே போல 4:12 முதல் 14 நான் வாசிக்கிறேன். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அநேக தினகரையா பாடுகிறார், இயேசு அழைக்கிறார், உன்னை ஆவல அழைக்கிறேனே, எந்த துன்ப நேரத்தில் அவன் அழைக்கிறேன். அது சங்கீதக்காரன் சொன்னான், உறங்குவதுமில்லை தூங்குவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டான் கேள்விப்பட்ட உடனே இயேசு போயிருக்கிறாராம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அன்பான இயேசு கிறிஸ்து, நம்மளை அரவணைக்கிற இயேசு கிறிஸ்து, உன் கூடவே வருகிற இயேசு கிறிஸ்து, நீ நீதிமானா இருந்தாலும் நீ பாவத்தில் இருந்தாலும், என் மகன் ஏன் இந்த பாவத்தில் விழுந்தாலும் கண்ணீர் வடிகிறது.
இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அது அடுத்த வசனம் என்ன சொல்றார் பார்க்கலாம். 13வது வசனம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12-14. யோவான் காவலில் வைக்கும் போதே போய் கேள்விப்பட்டு யோவானை பார்த்து கொண்டு வந்தாராம். அடுத்த வசனம் 13, நாசிரேத்தை விட்டு செபுலோன் நபுதிலின் என்னும் நாடுகளில் எல்லைகளிலிருந்து கடற்கரைக்கு அருகேயான கப்பர்நாவிலே வந்து வாசம் பண்ணினார். அல்லேலூயா. யோவானை கூப்பிட்டு கொண்டு நாசிரேத் விட்டு செபுலோன் நபுதிலின் என்னும் நாடுகளில் எல்லைகளில் இருக்கும் கடற்கரை அருகேயான கப்பர்நாவிலே வந்து வாசம் பண்ணினார். 14 என்ன சொல்றாரு? கடற்கரை அருகிலே யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நபுதிலின் நாடும் ஆகிய புருச்சாதியுடைய கல்யாவிலே. அடுத்த வசனம் என்ன சொல்றார் பாருங்க, 15வது வசனம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் திசை இருக்கிறவர்களுக்கு, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. ஹல்லேலூயா. இயேசு வந்த வீட்டிலே அன்பு, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷம், இயேசு வந்த வீட்டிலே சமாதானம், இயேசு வந்த வீட்டிலே திருமணம், இயேசு வந்த வீட்டிலே பெரிய வேலை, படுத்தவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். இயேசு முன்ன வைங்க, பணத்தை முன்னாடி வைக்காதீங்க, உங்களுடைய செல்வத்தை முன்னாடி வைக்காதீங்க, உங்களுடைய புகழ்ச்சியை முன்னாடி வைக்காதீங்க. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்றார் பாருங்க, 16ல், இயேசு தீர்க்கதரிசினால் உரிக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து, இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகில் மீன் பிடிக்குள்ளாய் இருந்து 2 சகோதராகிய பேதுரும் எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவளை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றாராம். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதுக்கு தான் நான் இப்போ கூட சொன்னேன், இயேசு முன்னாடி வைங்க, இயேசு உள்ளத்தில் வைங்க. நான் சின்ன வயசில் நல்லா 3வது படிக்கும் போதெல்லாம் எனக்கு சண்டே ஸ்கூல் சொல்லுவாங்க, இயேசு ஏற்றுக்கொண்டாயா, இயேசு இதயத்தில் ஏற்றுக்கொண்டாயா, இயேசுவோடு நீ ஜெபம் பண்ணாயா, இயேசுவோடு நீ பேசினாயா, இயேசு உனக்கு என்ன சொன்னார் காலையில், இயேசுக்கு நீ தண்ணீர் குடிக்கும் போது நன்றி சொன்னாயா, நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இயேசுக்கு நன்றி சொன்னாயா, மறுபடியும் இயேசு நீ பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து நன்றி சொன்னாயா. அந்த காலத்தில் நான் சொல்றது 1973 அப்படி சொல்லி கூட நன்றி சொல்லணும் இயேசு கிறிஸ்துக்கு. இன்னைக்கு என்ன ஏதானும் வாங்கி கொடுத்தா கூட அதை விட மூஞ்சி தூக்கிக்கிறாங்க. அது வாலிப பிள்ளைங்களா இருக்கட்டும், அது சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், அது பெரியவங்களா இருக்கட்டும், எது வாங்கி கொடுத்தாலும் ஒரு சந்தோஷம் இல்லை. அப்போ அந்த சந்தோஷம் இல்லாத காரணம் இயேசுடைய உள்ளத்தில் இல்லை, இயேசுவை இதயத்தில் ஏற்றுக்கொள்ள. அதை யோவான் 3:16 சொல்லப்பட்டது, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தானே. அதுக்கு தான் அடுத்த வசனம் என்ன சொல்றார் தெரியும், அதை வாசிக்கிறேன். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்து 2 சகோதராகிய பேதுரும் எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் போது அவளை கண்டு இயேசு என்ன சொன்னாராம் 19 வசனத்தில், என் பெண்ணே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவங்களா ஆக்குவேன். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நடக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். இது யூடியூப்பில் பார்த்துகளா இருக்கட்டும், அது திருசபை பார்த்து கொண்டா இருக்கட்டும், இல்லை கன்வின்ஸ்மெண்ட்டியாக போதுகளாக பார்க்கட்டும், எனக்கு யார் எது சொன்னாலும் உடனே ஒவ்வொரு பண்ணுறதில்ல. அப்போ இயேசு ஏற்று நம்ம எதற்கு தேவாலயத்துக்கு போகிறோம், எதுக்கு உபவாசம் கொண்டு இருக்கிறோம், எதுக்கு நம்ம தனிப்பட்ட ஜெபத்தில் இருக்கிறோம்,
எதுக்கு நம்ம தனிப்பட்ட விதத்தில் உபவாசம்? சகோதரி சிஸ்டர், ஏன் இன்னைக்கு நாங்கள் சாப்பிடல? இன்னைக்கு நாங்கள் பாஸ்டிங் ப்ரேயருங்க, செவ்வாய்க்கிழமை பெண்களெல்லாம் கூடி செபிக்க. ஈத்து பிள்ளைகளை கேட்டேன், ஏன் சாட்டர்டே நீங்கள் ஆலயத்துக்கு இல்லை? நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், பாட்டு பாடுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்திரியாவுக்கும் பேதுருக்கும் நீங்கள் அந்த வலைய போகிறத விட்டுட்டு வந்துடுங்க, பின்னே வாங்க. எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்குறாங்க? அநேக குடும்பத்தில் நான் கேட்குறேன். அது உயர்ந்த குடும்பமாக இருக்கட்டும், அது நடுத்தர குடும்பமாக இருக்கட்டும், அது இல்லாத குடும்பமாக இருக்கட்டும், எத்தனை பேருக்கு இயேசுடைய பின்னே போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக பேர் சொல்வதை நான் கேட்ட ஒரு அதிகாரி சொல்லும்போது, நிறைய பேர் படிப்பு தெரியாத, வசதி இல்லாத அவெல்லாம் பின்தொடர்கிறாங்களாம். ஆனால் இங்கே அந்திரேயாவும் பேதுரும் வலைப்பட்டு கொண்டிருந்தாலாம். இயேசு பார்த்தாராம். இயேசு பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனசிலே பிடிக்கிறவர்கள ஆக்குவேன். உண்மையாக கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நம்ம கொஞ்ச காலம் வாழ போகிறோம். இந்த 10 மாதத்தில் இது ஈட்டில் பார்த்து கொண்டா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் திருசபையாக இருக்கட்டும், இந்த பார்க்குற யாராக இருக்கட்டும், இந்த 10 மாதத்தில் ஒரு ஆத்மாவுக்கு நான் இயேசுவை பற்றி சொல்லியிருப்பையா? ஒரு ஆத்மாவுக்கு நீ உதவி செய்திருப்பையா? அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 ஊமைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். நான் உணவு இல்லாத எனக்கு உணவு கொடுத்தீர்களா? நான் வஸ்திரம் இல்லாத எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்களா? நான் சோர்வற்றேன்னு என்னை விசாரித்தீங்களா? இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் பிறந்த நாளுக்கு உணவு கொடுக்கறது பெரிதல்ல. ஒரு குடும்பத்தில் நல்ல காரியங்கள் கொடுப்பது அல்ல. ஒரு குடும்பத்தை தாங்குங்க, ஒரு குடும்பத்தை தாங்குங்க. இயேசுகளோடு இருப்பார். இயேசு உங்க வீட்டில் தலைவராக இருப்பார். ஒரு குடும்பத்தை தாங்குங்க. இப்போ உங்க குடும்பத்தில் 5 பேரா? 5 பேர் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சுங்க, 500 ரூபாய் ஆயிடுச்சு. ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய் ஒரு குடும்ப சோறா நீங்கள் வாங்கி கொடுங்க. கடவுள் ஆசீர்வதிப்பார். நான் 73 எல்லாம் அப்பெல்லாம் வெளிநாடுகள் இப்படி தான் தாங்கி கொண்டு ஊழியத்தை. அந்த வெளிநாடுகள் அவர்கள் வரலன்னா நான் இங்கேருந்து யூடியூப்ல பேச முடியாதுங்க. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அவர்கள் இப்படி தாங்கப்படினால்தான் இன்னைக்கு இன்னும் அநேக கிறிஸ்தவ சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த அர்ப்பணிப்பே இல்லை, அந்த விசுவாசமே இல்லை, அந்த நம்பிக்கையே இல்லை. இயேசு சொன்னோடனே அந்திரேயா பேதுரும், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள ஆக்குவேன் என்று சொன்னாராம். மீன் பிடிக்கிறது விட்டுட்டு வாங்க, உடனே கீழ்வாய். நம்மளன்னா நீங்களும் நானும் முறுவிருப்போம். அந்த வாரம் ஃபுல்லாக நான் மீன் பிடிக்க போனேன், ஒரு மீன் கூட அகப்படையில்லை. என் மனைவியாலே என்ன சொல்வேன், என் பிள்ளைங்களாலே என்ன சொல்லுவேன்? ஒரு வாரமாக ராத்திரம் பகலும் நான் வலை போட்டு கொண்டு இருக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து ஏன் என்னை கூப்பிடுறாரு? ஒன்றுமே பேசலை. பேதுரும் எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயா அவன் கடையில் வலை போட்டு கொண்டு இருக்கிற போது, காலையில் வலை போட்டு கொண்டு இருக்க போது அவரை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள ஆக்குவேன். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவர் பின் சென்றார்கள். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஒபே. அந்த கீழ்ப்படுறதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்றார் பாருங்க. கீழ்ப்படுறதுக்கு அடுத்த வசனம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 21-25 வாசிக்கிறேன். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதராகிய செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பனின் செபெதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது அவளை கொண்டு அவர்களை அழைத்தார். பாருங்க கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே, ஒன்றும் இல்லை, நம்ம ஆலயத்திற்கே நம்ம போக மாட்டோங்க. ஆலயத்திற்கு போகலாம். நான் குறையா சொல்லலை, கிராமத்துலலாம் அதிக கூட்டம் வருவாங்க. காலையில் மாலையில் கூட்டம் அதிகமாக வருவாங்க. ஆலயத்துக்கு போவதற்கே நம்ம கடினப்படுகிறோம். ஒரு உபவாச கூட்டத்துக்கு போகிறதுக்கே கடினப்படுகிறோம். ஏதாவது ஒரு உதவி செய்வதற்கே கடினப்படுகிறோம். இங்கே என்ன இங்கே என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 21 அவர் அவ்விடம் விட்டு போகையில்
வேறு 2 சகோதரராகிய செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயுடனே படவில் இருந்து தங்கள் வழிகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவைகளை கண்டு அவர்களை உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுங்க, எந்த நேரத்தில் உனக்கு அன்பு கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் உனக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் நீ சமாதானமாக இருக்க வேண்டும், எந்த நேரத்தில் உன் வீட்டுக்கு மகனுக்கு திருமணம் ஆக வேண்டும், எந்த நாளில் உன் மகளுக்கு திருமணம் ஆக வேண்டும், நீ எப்போது வீடு கட்ட வேண்டும், எப்போது உனக்கு அரசாங்கத்து வேலை கிடைக்கும், நீ படித்து முட்டு வீணாக இருக்குது, நீ முதலாவது ஆண்டவருக்கு ஒபே பண்ணுங்க. இவர்கள் பாருங்க, அப்பா அம்மாவோட தான் இருந்தாங்க. யாரு? யோவானோ அவருடைய யாக்கோபு அப்பா அம்மாவோட வழிகளை பழுது பார்த்து கொண்டு இருந்தாங்களாம். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, பரிசுத்தமான நாட்டிகம் ஆராதனை குடும்பமாக அந்த காலத்தில் போயிருந்தாங்க. கிறிஸ்துக்கள் பிரியமானவங்கள அப்போலாம் வாகனம் கூட இல்லை. நான் சொல்கிறது 73, 80 எல்லாம் வாகனமே இல்லை, எல்லாம் நடந்து போவாங்க. அன்றைக்கி நடந்து போன பிள்ளைகள் இன்னைக்கு எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்பா அம்மாவோட படுது கீழ்படிந்தாங்க, ஒபே பண்ணியிருந்தாங்க அப்பா அம்மாவுக்கு. இன்னைக்கு அப்பா அம்மா ஒன்றே இல்லை, இந்த யூடியூப்ல பார்க்கிற அன்பு சகோதரன் சகோதரி வாலிபி தம்பியே தங்கியே இதை பார்த்து கொண்டு யாராக இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. அம்மா காலையில் 4 மணி எழுந்து எல்லாம் காலையில் டிஃபன் பண்ணிவிட்டு மதியம் சாப்பாடு செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க அலுவலகத்துக்கு போவாங்க. மம்மிக்கு ஒரு உதவி கூட செய்ய மாட்டாங்க. அது மகனாக இருக்கட்டும், மகன் சொல்லிட்டே போய் கடைக்கு போயிட்டு வந்துடுறா, போங்க மாமி நான் லேட்டாக வந்தேன். அதை மகள் சொல்லுவா, டே அம்மா கொஞ்சம் உதவி பண்ண, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கூப்பிட்டாருன்னு செபெதேயுவோடு கூட படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது யாக்கோபும் யோவானும் உடனே அவர்கள் படவை தங்களை தகப்பனை விட்டு அவர் பின் சென்றார்களாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வானத்தை பூமி சிருஷ்டித்த மகாராஜா, உலகத்தின் ராஜாதி ராஜாவுக்கு வானத்தையும் பூமி சிஸ்டத்திற்கு நாம் ஒபே பண்ணலன்னா நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்க? அலங்குலமாக தான் இருக்கும், அழுது கண்ணீராக தான் இருப்போம். தகப்பனோடு இருந்தாங்களா யோவானும் யாக்கோபும், அவருடைய சொல்லுகளை செய்து கொண்டிருந்தானா உடனே இயேசு கூப்பிட்டார், நான் போயிட்டேன். இன்னைக்கு அநேக பேர் ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க, இந்த வருகிற 20-26 எனக்கு வேலை கிடைக்கணும், அப்பா ஏசப்பா நான் உனக்கு முதல் சம்பளத்தில் காணிக்க கொடுப்பேன், அப்பா முதல் சம்பளத்தில் நான் ஒரு பொருத்தனை பண்ணிடுறேன், அப்பா இந்த கிறிஸ்துமஸ்க்கு ஏதாவது யாருக்காவது ஏழைங்களுக்கு நான் கொடுத்துறேன். பொருத்தனை பண்ணிட்டு நிறைய பேர் எதுவும் அதை செய்யாது இருக்கிறாங்க. கிறிஸ்துக்கள் போய் அந்த நேரத்தில் சோதனை வரும். அப்போ தான் அப்பா உடல்நிலை சரியில்லாத போயிடுவாங்க, அப்போ தான் அம்மா உடல்நிலை சரியில்லாத போயிடுவாங்க, அப்போ தான் நமக்கு பணம் வராது போயிடும். அதெல்லாம் வராது போகட்டும், அப்பா விட்டுட்டு போனாங்களே அதற்கு என்ன பதில் சொல்கிறீங்க? ராவும்போதும் படகு போட்டாங்க, மீனை கிடைக்கல. ஆனால் படுது பார்த்து ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கும் போது யோவானும் யாக்கோபும் உடனே அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 பேரும் சகோதராகிய செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பனை செபெதேயுவுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவளை கண்டு அவர்களை அழைத்தார். அவளை கண்டு இயேசு அழைத்தார். நான் சொல்கிறேன், இயேசப்பா அழைத்தார், நான் சொல்கிறேன். உடனே அவர்கள் படவை தங்கள் தகப்பனை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கல்லிகளாய் எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதியையும் நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். திரியும் படிக்கிற மத்தேயு 4. பின்பு இயேசு கல்லியா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து
ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாகியிருந்த சகல வியாதியையும் நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரியவர், நமக்கு எவ்வளோ நல்லவர் தெரியுமா, எவ்வளோ வல்லவர். நம்மள தேடி தான் வருகிறார் இயேசு கிறிஸ்து. நம்ம உதாரணம் பண்ண சாபங்க. இன்னைக்கு தயவுசெய்து பக்கத்தில் இருக்கிறவங்க ஆலயத்துக்கு நீங்கள் போயிடுங்க. கடைசி காலத்தில் இருக்கிறோம். அந்த முதல் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் வசனமே என்ன சொல்றாரு, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சம்பித்திருக்கிறது என்று பிரசங்க தொடங்கினால் எத்தனை பேர் போயிருப்பான்னு எனக்கு கணக்கு தெரியாது. ஆனால் அதே போல 2ஆம் வசனம் என்ன சொல்ற, 2ஆவதுல 15 வசனம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்றார். ஹல்லேலூயா. அதே போல 18 என்ன சொல்றாரு, இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகில் மீன் பிடிக்கிறவர்களை இருந்து 2 சகோதராகிய பேதுரும் எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவளை கண்டு, என் பெண்ணே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அதே போல 21 வாசிக்கிறேன், அவர் அவ்விடம் விட்டு போகில் வேறு 2 சகோதராகிய செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்க போது அவளை கண்டு அவர்களை அழைத்தார். உடனே அவர்கள் படவை தங்கள் தகப்பனை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாகிற சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். உண்மை இயேசு நல்லவருங்க. உண்மையாகவே நான் சின்ன வயசில் எனக்கு சண்டை ஸ்கூலு, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் உனக்கு, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு. மாட்சி தேவோடு, மாட்சி தேவோடு, மாட்சி தேவோடு, தேவோடு நீக்கு, மாட்சி தேவோடு, மாட்சி தேவோடு, மாட்சி தேவோடு, தேவோடு நாக்கு, மாட்சி தேவோடு, மாட்சி தேவோடு, மாட்சி தேவோடு, தேவோடு நமக்கு. ஏன் இது சொல்றேன்னா, இயேசு நல்லவருங்க. அவர் கடலோரமாக போய் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, புரிஞ்சாதி வியாதியாக இருக்கிறாங்களே. அடுத்த வசனமாக கடைசியில் வந்து வாசிக்கிறேன். அடுத்த வசனம் பாருங்க, மத்தேயு 4:24-25. அவருடைய கீர்த்தி சிறிய எங்கும் பிரசித்தமாயிற்று, அவருடைய கீர்த்தி சிறிய எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்போது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரோகிகளையும் திமிர்வாதக்காரியும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் சுத்தமாக்கினார்கள், கொண்டு வந்தவர்கள் அவர்களை சுத்தமாக்கினார்கள். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நீங்கள் கூட சுகப்படுத்தலைங்க. சீசலுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அடிக்கடிக்கு மத்திய 5ஆம் அதிகாரத்தில் இதே நான் சொல்வேன், இருதயத்து சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவானுங்க, எளிமையுள்ளவர்கள் பாக்கியவானுங்க, சாந்தகமுள்ளவர்கள் பாக்கியவானுங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான். நீங்களும் சுத்தப்படுத்தலாம். சீசலுக்கு அதிகாரத்தை கொடுத்தால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் 25 வாசிக்கிறேன், கல்லியாவிலும் தெக்கே போலியிலும் எருசலேமிலும் ஈராவிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்து திரளான சனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். கிறிஸ்துக்கள் பிரியமானே, நம்ம கடைசி காலத்திலும் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் சண்டை, எங்கே பார்த்தாலும் பஞ்சம்,
எங்கே பார்த்தாலும் சாதி பிரச்சனை, உன் சாதி யான் சாதி. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே கடைசியில் என்ன சொல்கிறாரு? இங்கே இந்த கடைசி வாசிக்கிற யாருக்காக வந்தாருன்னா இங்கே வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கல்யாவுக்கு போனார். ஆனால் அதே போல் அங்கே என்ன பண்ணாருன்றாரு 14 வாசிக்கிறேன். கடற்கரை அருகில் யோர்தானுக்கும் அப்புறத்தில் உள்ள செபுலோனும் நாடும் நபுதின் நாடும் ஆகிய புறச்சாதியருடைய கல்யாவிலே புறச்சாதிய மக்கள், இயேசு அறியாத மக்கள், இயேசு தெரிஞ்ச மக்களும் தவறு செய்கிறாங்க. அது கடைசி வசனமாக 25 வாசிக்கிறேன். அந்த 25 என்ன சொல்லப்பட்டது? எல்லா ஊர்லேருந்து வந்துட்டாங்களாம். கல்யாவிலும் தெக்கே போலியிலும் எருசலேமிலும் ஈதாவிலும் யோர்தான் அப்புறத்திலும் பாருங்க 4 ஊர், கல்யாவிலும் தெக்கே போலியிலும் எருசலேமிலும் ஈதாவிலும் யோர்தான் அப்புறத்திலும் இருந்து திரளாஞ்சனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, பரலோக ராஜ்யம் ஆண்டவருக்குரியதுங்க, இது நமக்குரியது இல்லை. பரலோக ராஜ்யத்துக்காக ஆத்மாதாயப்படுத்திங்க. அடிக்கடி சொல்லுவேன், ஜப வளர்ச்சி, ஆத்மா வளர்ச்சி, திருசபை வளர்ச்சி. அது தெரியாதவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஜபம் பண்ணுங்க. ஜபமே ஜெய்வத்திற்கு சட்டம், ஜெயம். ஜப வளர்ச்சி, ஆத்மா வளர்ச்சி, திருசபை வளர்ச்சி. இப்போது கடைசி பாடலுக்கு வந்திருக்கிறோம். அந்த பாடல் கேட்ட உடனே நாம் முடிவு ஜெபம் செய்வோம். ஏசப்பா, உங்க அன்பை போல வருமா இந்த உலகம்தான் எனக்கு சந்தோஷம் சமாதானம் தருமா, சந்தோஷம் சமாதானம் தருமா. ஆமென். இத்தனை வருடங்கள் வாழ்க்கையிலே போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் எல்லா பிரச்சனைகளை மாற்றுவார். பன்னிரண்டு வருடமாக பாடுகளை நான் சுமந்தேன், 12 வருடமாக பாடுகளை நான் சுமந்தேன். பலவித மருத்துவரால் வருத்தந்தான் நான் அடைந்தேன், பலவித மருத்துவரால் வருத்தந்தான் நான் அடைந்தேன். என் கரம் அவர் வஸ்திரத்தை தொட்டதே, என் கரம் அவர் வஸ்திரத்தை தொட்டதே. வாதை நீங்கி சுகத்தை தான் பெற்றதே, வாதை நீங்கி சுகத்தை தான் பெற்றதே. நீங்க போதும்பா, நீங்க மட்டும் போதும்பா. சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க போதும்பா, நீங்க மட்டும் போதும்பா. ஏசப்பா, உங்க அன்பை போல வருமா இந்த உலகம்தான் எனக்கு சந்தோஷம் சமாதானம் தருமா, சந்தோஷம் சமாதானம் தருமா. ஆமென். பதினெட்டு வருடமாக பலவீனமாய் நான் கிடந்தேன், 18 வருடமாக பலவீனமாய் நான் கிடந்தேன். பார்ப்பவர்கள் பரிகசிக்க கூனி கூனி நான் நடந்தேன், பார்ப்பவர்கள் பரிகசிக்க கூனி கூனி நான் நடந்தேன். அவர் கரம் என் சரீரத்தை தொட்டதே, அவர் கரம் என் சரீரத்தை தொட்டதே. பலவீனம் நீங்கி சுகம் பெற்றதே, பலவீனம் நீங்கி சுகம் பெற்றதே. நீங்க போதும்பா, நீங்க மட்டும் போதும்பா, நீங்க போதும்பா, நீங்க மட்டும் போதும்பா.
இயேசப்பா உங்க அன்பை போல வருமா? இந்த உலகம்தான் எனக்கு சந்தோஷம் சமாதானம் தருமா? சந்தோஷம் சமாதானம் தருமா? முப்பத்தெட்டு வருடமாக முடியாமல் நான் கிடந்தேன். 38 வருடமாக முடியாமல் நான் கிடந்தேன். முந்தி செல்ல முயற்சி செய்தும் ஏமாற்றம் தான் அடைந்தேன். முந்தி செல்ல முயற்சி செய்தும் ஏமாற்றம் தான் அடைந்தேன். அவர் கண்கள் எந்தன் மீது பட்டதே, அவர் கண்கள் எந்தன் மீது பட்டதே. வியாதியஸ்தன் என்று அவர் கரம் தொட்டதே, வியாதியஸ்தன் என்று அவர் கரம் தொட்டதே. நீங்க போதும்பா, நீங்க மட்டும் போதும்பா, நீங்க போதும்பா, நீங்க மட்டும் போதும்பா. இயேசப்பா உங்க அன்பை போல வருமா? இந்த உலகம்தான் எனக்கு சந்தோஷம் சமாதானம் தருமா? சந்தோஷம் சமாதானம் தருமா? இயேசப்பா உங்க அன்பை போல வருமா? இந்த உலகம்தான் எனக்கு சந்தோஷம் சமாதானம் தருமா? சந்தோஷம் சமாதானம் தருமா? அருமையான பாசு பாடின அந்த பாடலுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன், அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏசப்பா உங்க அன்பு தான் போல வருமா? ஆமென். ஏசப்பாவுடைய அன்பு வரவே வராது. அந்த உலகத்தில் பணத்தை கொடுத்தா கூட வராது. பணம் எவ்வளோ நேரம் சந்தோஷம் வரும், பணம் இல்லைனாலும் கவலை, பணம் அதிகமாக இருந்தாலும் ரேடு வந்துடுவானா, செல்வம் வீடு இல்லைனாலும் கஷ்டம், அதிகமாக வீடு இருந்தால் அதுக்கும் ஒரு பயம். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வது, எதையுமே போதின மனதோடு வாழ வேண்டுமா? நமக்கு என்ன வேணும்? உண்ண உணவு வேண்டும், தங்க வீடு வேண்டும், நமக்கு வஸ்திரம் வேண்டும். இந்த கடைசி காலத்தில் இருக்கிறபடினால இந்த 11ஆம் மாதத்தில் எல்லாருக்கும் இந்த வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். அது முதல் இயேசு சொல்றார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சம்பித்து இருக்கிறது என்று பிரசங்க தொடங்கினார். கிறிஸ்துகள் இப்போ பரலோக ராஜ்யம் தான் நமக்கு. இந்த நிரந்தரமான வீடு இல்லைங்க. கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய வேலை ஸ்தலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபங்க பண்ணுங்க. நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னைக்கு நான் ஏதாவது செஞ்சேன்னா வருகிற 20 வருஷத்துலாவது 20-26 வருஷத்துலாவது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. பரலோக ராஜ்யம் சபித்து இருக்கிறதா, சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போகிறார். நீங்கள் சொல்ல என்னங்க எத்தனை ஆண்டுகள் சொல்லி கொண்டிருக்கிறாரு, ஆனால் சுனாமி வருது நமக்கு தெரியுமா? மழை வருது நமக்கு தெரியுமா? இன்னைக்கு சயின்ஸ் சொல்கிறாங்க மழை வரணும், அதுக்கு முன்னாடியே மழை வந்துடுகிறது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து செபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த 11ஆம் மாதத்தில் பரலோக ராஜ்யம் சம்பித்து இருக்கிறது, சீக்கிரம் வரப்போகிறீர். பரலோக ராஜ்யம் சம்பித்து இருக்கிறது. நாங்கள் வேதி உள்ளவர்களுக்காக, நோயாளிகளுக்காக போய் அவளோடு பேசி ஜெபம் பண்ணி, இயேசு பரலோக ராஜ்யம் நமக்கு இருக்குது. நிரந்தரமான பாவப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பாடுபட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். திகியாதே கலங்காதே நான் உன் தேவன் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பமும் பேச வேண்டும்.
ஒரு தனிப்பட்ட சகோதரன் பேச வேண்டும், ஒரு சகோதரி தனிப்பட்ட சகோதரி பேச வேண்டும். இல்லாவிட்டு நீங்கள் வேறு எங்கே போகிறதோட வேதி உள்ளவர்களை போய் சந்திங்க, நோய் உள்ளவர்களை சந்திங்க, தனிப்பட்ட நலிந்த குடும்பத்தை போய் சந்திங்க. அதுதான் பரலோக ராஜ்யம். அப்படிப்பட்டவர்களுக்கு அது அழிப்பா இருக்கிறது. இயேசு கடற்கரை ஓரமா போய் எல்லாரும் புரிஞ்சாதியை பார்த்து வியாதிஸ்தர்களையும் நோயாளிகளை குணப்படுத்த அவரே சுற்றி தெரிந்தாராம். ஹல்லேலூயா. ஏசப்பா நீங்க பெரியவரப்பா, ஏசப்பா நீங்க நல்லவரப்பா, ஏசப்பா நீங்க வல்லவரப்பா, ஏசப்பா நீங்க பரிசுத்தரப்பா. இந்த 11ஆம் மாதத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். 1ஆம் மாதம் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய இந்திய நாட்டு பிரதமருக்காக உங்களுடைய கருத்தில் வைக்கிறேன். என் இந்திய நாட்டு ஜனாதிபதிக்காக உங்களுடைய கருத்தில் வைக்கிறேன். என் இந்திய நாட்டு அருமையான இராணுவ படைக்காக, கப்பல் படைக்காக, அருமையான டாக்டர்களுக்காக, நர்ஸுகளுக்காக, உதவி செய்ய சகோதரிகளுக்காக, இப்போ வியாதிஸ்தர் நோயாளிகளும் திமிர்வாத காரணையும் பிசாசை பிடித்துள்ள நீ சுகமாக்கி இருக்கிறீர், சுத்தமாக்கினீர், சுகம் கொடுத்தீர். சிறைச்சாலையில் இருக்கிற தெரியாது செய்த ஒவ்வொரு சகோதரி சிறைச்சாலை இருக்கிறவர்களையும் வருகிற ஆண்டில மனந்திருந்து பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களாம் இந்த இயேசுக்காக வாழ காத்துக்கொள்ளான்னு வர இந்த நாளில் விசேஷமாக என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக, என் தமிழ்நாட்டு கவர்னர்களுக்காக, என் தமிழ்நாட்டு போலீஸ் அதிகாரிகளுக்காக, என் தமிழ்நாட்டு டாக்டர்களுக்காக, என் தமிழ்நாட்டில் உதவி செய்கிற சகோதரிகளுக்காக, அநேக கிறிஸ்தவ தொண்டு நிறுவனத்திற்காக ஸ்தோத்திரம், அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனத்திற்காக ஸ்தோத்திரம். அனைவரும் கரத்தில் வைக்கிறார். அந்த 11ஆம் மாதத்தில் இந்த என்மே பிரேஸ் கிராம மாநிலத்தில் பொறுப்பாளர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக இதை எடுத்து செய்து கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தை மென்மேலும் ஆசீர்வாத ஆண்டவரே. சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதபடி இயேசு முன்னே போக தொடர்ந்தேன் என்று வழிநடத்துகிறாச்சா. ஏசப்பா உமக்குண்டு ஒரு கிளாஸில் ஒரு தண்ணீரை நாங்கள் கொடுத்தால் நீ கணக்கில் வைக்கிற தேவன் அல்லவா, நீங்கள் மீதிகளை கொடுத்து விடுறாச்சா. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளோ நேரம் என்னோடு பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யம் யோவானை சிரிச்சால் வைக்கப்பட்டு போகுது நீ கேள்விப்பட்டே உடனே போய்கிற தெய்வம் அல்லவா நீங்க. ஏசு அழைக்கிறார். யாருமே கண்ணீர் விடக்கூடாது. எல்லாரும் சுகமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சமாதானம் இருக்கணும், பாவத்தில் இல்லாது இருக்கணும். அதற்காக ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படுத்தும் துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே. ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வராதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சாமியை கிருபியாரும், கிறிஸ்துவே கிருபியாரும், சாமியை கிருபியாரும். ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமேன், ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஈட்டி பிள்ளையா இருக்கட்டும், அது உங்கள் செல்லையா இருக்கட்டும், இந்த என்மே பிரிஸ் கிராம ஒழித்திற்காக செபித்துக் கொள்ளுங்கள். ஒருவரை தாங்குங்கள், அன்பில் தாங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.